நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதான் சார் நான் சொன்ன ஆசிரமம். அம்மாடி, நான் சொன்ன ஆசிரமம் இதுதான். நீங்க அடிக்கடி இங்க வருவீங்களா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வருவேன். திருவனந்தபுரத்துல சாந்தகிரி ஆசிரமம் இருக்குல்ல, அது மாதிரிதான் இதுவும். என்ன தாத்தா, என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு உங்க முகம் மாறிடுச்சு? ஒன்றும் இல்லைம்மா, காலையில் ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்க மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் அனீசியா இருந்தது, அவ்வளோதான். ஐயோ, அப்ப மாத்திரைக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, சார் இங்கே வந்துட்டார்ல, இனிமே மாத்திரை போட வேண்டிய அவசியமே இருக்காது. சார், இந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்தாலே போதும் சார், நிம்மதி தானா மனசுல வந்து சேர்ந்துரும். ஹலோ, நான் கருணை இல்லத்துல இருந்து பேசுறேங்க. குழந்தைங்களுக்கு மெடிக்கல் செக்கப்காக வரேன்னு சொல்லியிருந்தீங்க, வரவே இல்ல. ஓ ஓ நாளைக்கு வரீங்களா? சரி, ஓகே 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 ஓகே. சாரி சார். பரவாயில்லம்மா. உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் செய்யற உதவினால தான் இந்த ஆசிரமத்தை எங்களால நல்லபடியா நடத்த முடியுது. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. சார் என்னுடைய மாமனார், எக்ஸ் மிலிட்டரி மேன். இது என் பொண்ணு மாதிரி, கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. ஓ அப்படியா? உன் பேர் என்னம்மா? ஷாலினி. அப்படியா? மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரி 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 எல்லாரும் வெயிட் 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 வெயிட். இது நீலாவுக்கு, இது சங்கீதாவுக்கு, இது ரமேஷுக்கு, இது சுரேஷுக்கு, இது மணிஷுக்கு, இது நிவேதாவுக்கு. சரி சரி புடி, இந்தா சாப்பிடு. இது உனக்கு. ஏ ரவி, இந்தா புடி. இந்த உனக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உள்ள கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓ, யார் மேடம்? உள்ள வா, உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் பசங்களா, எல்லாம் சாப்பிடுங்க. நான் வந்துட்டேன் மேடம். சார் வணக்கம் சார். ஆண்டனி, நீயா? தான் சார். எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் சார். ஆண்டனி, சார் உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியுமே சார். அப்படியா? சார், இந்த ஆண்டனி மட்டும் இல்லன்னா இந்த ஆசிரமமே இல்ல சார். இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வயிறார 3 வேளை சாப்பிடுதுன்னா அது இவரோட உதவியால தான் சார். இல்ல இல்ல சார், அவங்க ரொம்ப மிகையா சொல்றாங்க சார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டனி, இன்னைக்கு அன்னதானம் பண்றது இவங்க தான். ஓ அப்படியா? ஆமா. ரொம்ப நன்றி சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்க மனசும் சந்தோஷப்படும், உங்க மனசும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்ன, கண்டிப்பா சாப்பிட்டு போறோம். ரொம்ப நன்றி சார். வாங்க, எல்லாரும் ஆசிரமத்தை சுத்தி பார்க்கலாம். வாங்க. வாமா, வாங்க சார். ஆண்டனி, சொல்லுங்க சார்.
இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நீ செய்யறேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். வெளியில் எவ்வளோ தப்புகள் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஏதோ என்னால் முடிஞ்சது பிராய்ச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைங்க சார். நானும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருந்தவன் தான். அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் தெரியும் சார். ஆமா, நீ பாம்பேல இருக்கிறதால தானா சொன்னா? நான் பாம்பேல தான் இருந்தேன் சார். அண்ணன் தான் வர சொன்னாரு, அதனால தான் வந்தேன். ஆமா, இந்த சந்தோஷ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் சார். சார், இப்போ உங்கள் பொண்ணு ஜெயந்தி சால்னியை சொந்த மகளாவே நடத்துறதா கேள்விப்பட்டேன் சார். ஆமாப்பா, உண்மைதான். இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ திடீர்னு ஒரு புது பிரச்சனை வந்திருக்குப்பா. என்ன பிரச்சனை சார்? ஒன்றும் இல்லை, விட்டுறேன். இல்லை, பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, அது ஒன்றும் நத்திங் இம்பார்ட்டன்ட். வா வா, சரி வாங்க சார். ராகுவும் கேதுவும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் உங்களை பிடிச்ச இந்த சனியன் விடாதவங்கள அதான் வந்துட்டேன்ல. தனிமையிலே இனிமே காண முடியுமா? என்ன அமலாமா, என்ன புக் அது இவ்வளோ சீரியஸாக படிச்சுன்னுக்கிறீங்க? ஐயோ, சத்யசீலன் அங்கிள், என்ன அங்கிள் ஆளே அடையாளம் தெரியாம இப்படி மாறிட்டீங்க? அத்தை கேக்குறியா? அது ஒரு சரியான பிளாஷ்பேக். சொல்றேன் கேளு. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல உட்காந்துன்னு சூர்யா நடிச்ச கஜினி படம் பார்த்துன்னு இருந்தேன். பார்த்தோன்னே தான் டக்குன்னு தோணுச்சு எனக்கு, நம்மளும் சூர்யா மாதிரி நல்லா ஸ்மார்ட்டா தானே இருக்கிறோம். அப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணி ஒரு 6 பேக் பண்ணிட்டோம்னா விஜய் டிவியில கோடி ரூபாய் தர நிகழ்ச்சியில் அவர் டேட் இல்லாத போது நம்மள கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ண சொல்லுவாங்களேன்னு ஒரு ஆசை. சரி நினைச்சிட்டான்ல, சத்யசீலன் விடுவானா? அடுத்த நாளே நேராக ஜிம்முக்கு போனேன். போய் அவர்கிட்ட, சார் எனக்கு 6 பேக் வேணும், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சார், உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கே நீங்க 8 பேக்ஸே பண்ணிக்கலாம் சார். டெய்லி காத்தால 5 மணிக்கு வந்துருங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. 2 நாள் டான்னு அலாரம் வச்சு எழுந்து நேரா ஜிம்முக்கு போக வேண்டியது, பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, 2 hours எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது. இப்படியே இருந்தேன். 3ஆம் நாள் காலையில 5 மணிக்கு டான்னு பெட்ல இருந்து இப்படி ஏந்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போய் அவர்கிட்ட, சார் எனக்கு 6 பேக் வேணும், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சார், உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கே நீங்க 8 பேக்ஸே பண்ணிக்கலாம் சார். டெய்லி காத்தால 5 மணிக்கு வந்துருங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. 2 நாள் டான்னு அலாரம் வச்சு எழுந்து நேரா ஜிம்முக்கு போக வேண்டியது, பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, 2 hours எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது. இப்படியே இருந்தேன். 3ஆம் நாள் காலையில 5 மணிக்கு டான்னு பெட்ல இருந்து இப்படி ஏந்துக்கிறேன். அப்படியே சர்ன்னு ஒரு கிரிகல்ஸ், அப்படியே கேர் ஆகி ஊன்ட்டேன். கிட்டத்தட்ட 5 டன் வரைக்கும் அந்த கிரிகல் சஸ்டெயின்லே இருக்குது. கண்ணை மூச்சு பார்க்குற டாக்டர் எதிர்க்க நிற்கிறாரு. என்ன டாக்டரு, ஒரு 10 நிமிஷம் அப்படியே லைட்டாக மயக்க வச்சிட்டேன், அதுக்கே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. டேய், இது சாயந்தரம் 5:10, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவனை கோமால இருந்துக்கிற, என்ன பிரச்சனை உனக்குன்னாரு. 6 பேக்ஸ் பண்ணலான்னு 2 நாளாக எக்ஸசைஸ் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு. நீ 6 பேக்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், உனக்கு ஆல்ரெடி பேக் வந்தாச்சுன்னு கை கொடுத்தாரு. அதுக்குள்ள 6 பேக்ஸா என்னடான்னு கேட்டா, சுகர் பேக்கு பெருசா ஆயிருதான், அதனால தான் கிரிகல்ஸ் வந்துருதான். ஒரே மாசம் அமலாமா, உடம்பு துரும்பா எழுச்சி போச்சு. ஆனா அதுல பாரு, இந்த சத்யசீல அதான் மனசுல என்ன நினைச்சேன், 6 பேக் மாதிரி உடம்பு ஆகணும்னு நினைச்சேன். நினைச்ச உடனே டயட் இல்லாம எக்ஸசைஸ் இல்லாம தப்புன்னு உடம்பு எப்படி பாதியா ஆயிடுச்சு பாரு, அதான். சரி அங்கிள், வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். எதுக்கு உள்ளலாம் போனோம்? நானே உன்னை அந்த கேள்விதான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இல்லாம வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே அடிச்சு கிடக்குற? இந்த காலத்து பொண்ணுங்கன்னா 4 இடத்துக்கு அப்படி வெளியே போயிட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு உங்க அம்மாவே எடுத்துக்கோ, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடக்குது. அவங்களே காரை ஓட்டிக்கின்னு காலேஜுக்கு போறாங்க, வராங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. சரி, அவங்கள மாதிரி ஊரை சுத்துறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் நீ ஒரு வேலைக்குனா போலாமே. ஆமா, நீ உங்க அம்மா பிறந்த நாளுக்கே போலியாம கேள்விப்பட்டேன். அம்மாவே இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் எதுக்கு போனோம்? நீதாம்மா பொண்ணு. ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் கம்பீரமா, பிடிவாதமா, வைராக்கியமா, ஆணவமா, இது அடக்கமா உன்ன மாதிரி இருக்கணும். உனக்கெல்லாம் அம்மாவே இருக்கக்கூடாது.
அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? என்னதான் அம்மா சென்டிமெண்டா இருந்தாலும் நமக்கு நடந்த அநியாயத்தை நம்ம மறந்துட முடியுமா என்ன? இந்த காலத்துல சாப்பிடும்போது அவசரத்துக்கு இட்லிக்கு தொட்டுக்க கெட்டி சட்டி கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த அனாதை பொண்ணு ஷாலினி கிட்னி கொடுத்துருக்குதுன்னா மனசுல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தானே அது கிட்னி கொடுத்துருக்கணும். இந்த காலத்துல யாராவது ஆதாயம் இல்லாம அடுத்தவங்களுக்காக ஒரு சின்ன துரும்பியாவது கிள்ளி போடுவாங்களா சொல்லி பார்க்கலாம். இது தெரியாம உங்க அம்மா என்னமோ அந்த பொண்ணை தலைக்கு மேல தூக்கி வச்சுன்னா அப்படி கூத்தாடுறாங்க. தெரியாம தான் கேக்குறேன். எந்த அம்மாவாது ஒரு பொண்ணுக்காக, அதுவும் ஒரு அனாதை பொண்ணுக்காக, அதுவும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா வந்த பொண்ணுக்காக சொந்த பொண்ணையே உதாசீனப்படுத்துவாங்களா? குடும்ப சத்தியசீல அது. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் நான் கண்ணாடியே போட்டுக்கிறேம்மா. என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல உங்க அம்மா மாதிரி ஒரு அம்மாவை நான் எந்த சினிமாவிலையும் பார்த்ததில்ல, எந்த சீரியல்லையும் பார்த்ததில்ல. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. ஷாலினி அந்த வீட்டை நாசமாக்கிட்டு தான் இங்க வருவா. அது உலகத்துக்கே தெரியும், உனக்கு லேட்டா தெரிஞ்சுக்குது அவ்வளவுதான். அந்த மாதிரி எதுவும் நடக்கலனா கடவுள் இல்லைன்னு கடவுள் மேலேயே இந்த சத்தியசீலன் சத்தியம் பண்ணுவா சொல்றேன் நானு. இன்னொரு விஷயம் நடக்குது. அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எனக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் பத்திக்கின்னு எரியுது. அதை சொன்னா உனக்கு இந்த வெயில் காலத்துல எங்கெல்லாம் பத்தி எரியும் தான் எனக்கு தெரியல. என்னங்க சொல்? உங்க அம்மா இப்பெல்லாம் பசங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக காலேஜுக்கு போறது இல்ல. எப்ப பாரு அந்த ஷாலினி பொண்ணோட பெரிய புராணம் தான். ஷாலினி காலங்காலையில 5 மணிக்கு ஏந்துக்குது, 4 மணிக்கு வீட்டு வாசல் பெருகுது, 3 மணிக்கு கோலம் போடுது, 2 மணிக்கு சோறாகுது அப்படின்னு எப்ப பாரு அதை பத்தியே புகழ்ந்து பேசினுக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், ஏமா உங்க பொண்ணு அமலாமா எப்படி இருக்குதுன்னு. ஐயோ மூஞ்சிலாம் அப்படி சவுந்துச்சு அவங்களுக்கு. என்கிட்ட சொல்றாங்க, அவளை பத்தி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, அப்படி பேசுறதுனா என் மூஞ்சிலே முழிக்காதேன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் பேசினாங்க பாரு அவங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீ அழுவுறியோ இல்லையோ எனக்கு கண்ணு கலங்கிடும். டீசென்சி பார்த்து நான் உங்ககிட்ட சொல்றது. உங்க வீட்டு யாரோ விருந்தாளிலாம் வராங்க போலுதே. வணக்கம் சாந்தாம்மா. ஐயோ என்னது இப்படி அழைச்சி போயிட்டீங்க? நான் இழைக்கலைங்க, நீங்க தான் இழைச்சி போயிருக்கீங்க. அதை விடுங்க, குண்டாவது ஈஸி, ஒரே வாரத்தில் குண்டாயிடலாம். ஆனா வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில பார்த்தா நான் 1000ல் ஒருவன். ஆமா, அம்மாவும் பிள்ளையும் எங்க போயிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். ஓஹோ, செக்கப்பா. கரெக்டு தான். கலிகாலத்துல 3 வேளை மாத்திரை சாப்பிட்ற மாதிரி 3 வேளையும் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா எந்த நேரத்துல யாருக்கு எப்ப என்ன வியாதி வரும்னு தெரியாது. தம்பி, உங்க அம்மா உடம்பு கவனிச்சதுக்காக நீ டாக்டர் படிப்பு படிச்சிருக்கலாம். என்ன சொல்ல கேட்காம போயினுக்கிறாரு. முக்கியமான விஷயமா இருக்குமா? வாங்க நம்மளும் போய் கேட்போம். அமலா, அருண் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டானா? ஏங்க எனக்கு தேவையில்லாத விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள வாங்க அங்கிள். வாங்க அத்தை. என்ன தம்பி இது? ஐயோ, இந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல தம்பி. சரி, அம்மா மேல ஒரு மனசு கஷ்டம் இருக்குது, ஒரு விரோதம் இருக்குது. சரி, கூட பிறந்தவனை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, அதுக்கு கூட மூஞ்சில ஒரு சந்தோஷமான ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே உள்ள போகுத. நான் கூட நீங்க வரதுக்கு முன்னால அதுக்கு புத்திமதிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஏம்மா அப்படி என்ன உங்க அம்மா ஊர்ல உலகத்துல இல்லாத தப்பு பண்ணிட்டாங்க, நீ எதுக்கு அவங்க மேல இவ்வளவு வன்மம் காட்டுற? சரி, அத்தை விட, அந்த ஷாலினி பொண்ணு பாவம் எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மை அதுக்கு. அது அந்த அம்மா இன்னைக்கு வாழறாங்கன்னா அதுக்கு மறுஜன்மம் கொடுத்ததே அந்த பொண்ணு தான். இதுக்காகவே நீ அந்த பொண்ணை உனக்கு இன்னொரு அம்மாவா நினைச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு எவ்வளோ புத்தி சொல்றேன். காதலே போட்டுக்க மாட்டேங்குது. புத்தி சொல்லி சொல்லி எனக்கு தான் தொண்டை வலியுது. வீட்டுல கூலா குடிக்க எதனா இருக்குதா? பைப் தெரியுதா? கார்பரேஷன் பைப். திறந்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும். ஆசை தீர குடிச்சிட்டு போ. நல்லா இருக்குதுடா டே. ஊர்ல உலகத்துல எவ்வளவு பேருக்கு கடை கடையா தண்ணி காட்டினவன் நானு. எனக்கு பைப்பை காட்டி தண்ணி குடிக்க சொல்றியா? செய்யறேன் ராசா, செய்யறேன். உலகத்துல என்னென்ன மாதிரி பைப்பு இருக்குது, அதுல என்னென்ன மாதிரி தண்ணி வரும்னு உனக்கு நான் தண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
முடி ரொம்ப கொட்டுதாம்மா? ஆமாமா. இதுக்கு தான் சொல்றது நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடணும்னு. விட்டமின் மாத்திரை வாங்கி தரேன், சாப்பிடுன்னு. சரி, சாப்பிடுறேம்மா. அட 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 வணக்கம் மேடம். வாங்க சத்யசீலன் வாங்க. என்ன மேடம் இது? ரப்பர் பேண்ட் கொடு. கண்கொள்ளா காட்சி ஆகுது. பாக்குறதுக்கு 1000 கண்ணு ஓணும் போல ஆனா எனக்கு 4 கண்ணு தான் ஆகுது. ஐயோ, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மேடம்? எங்க மாற்றத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே. ஏன் மேடம்? எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? இதையா சொல்றீங்க? இது ஒரு சப்ப மேட்டர் மேடம். என் உடம்பு வாக்குக்குதே, அப்படியே சர்றன்னு ஏறும் சர்றன்னு இறங்கும். எல்லாம் நம்ம உடம்போட சுகர் ரீடிங் பொறுத்தது. அது ஒரு பிரச்சனையே இல்லை, விடுங்க, திருப்பி வெயிட் போட்டுக்கலாம். ஆனா இப்பதான் மேடம் லைஃப்லயே நான் ரொம்ப சந்தோஷமா ஜாலியாகிறேன். சிட்டி பஸ், ஷேர் ஆட்டோ இதுலலாம் சர்றன்னு போறேன், சர்றன்னு வரேன், அவ்வளவு ஃப்ரீயா போறேன் நானு. ஏன் பஸ்லயும் ஆட்டோலயும் டிக்கெட்டே கிடையாதா? ஃப்ரீயா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு திருப்பா வந்து சாலினி. என்னங்க உங்க பொண்ணு உங்க கூட சேர்ந்து இவ்வளவு சிறப்பா காமெடி பண்ணுது? ஐயோ, ஃப்ரீனா அந்த ஃப்ரீ இல்லம்மா, உடம்பு லேசாயிடுச்சா ஒல்லியான உடனே, அதனால ஃப்ரீயா உள்ள போறேன். ஸ்டாப்பிங் வந்தோடனே ஃப்ரீயா இறங்கிடுவேன், மின்னல் மாதிரி. அந்த மாதிரி சரக்குன்னு போயிடுவேன். அத்தை சொன்னேன். சரி, அவருக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி. காஃபி டீல அதுவும் கொடுத்துடாதமா, பிரச்சனை அது. அப்போ ஜூஸ் சாப்பிடுறீங்களா? ஜூஸ் ஓகே. அம்மாடி, இந்த ஜூஸ்ல கூட இந்த ஐஸ் கியூப் அப்புறம் இந்த சக்கரை இதெல்லாம் தயவு செய்து போட்டுறாது என்ன? சரி. உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் மேடம், வெளியில பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு மனசு வருத்தத்துல இருக்கீங்கன்றது உங்களோட க்ளோஸா பழகின இந்த சத்யசீலனுக்கு மட்டும்தான் மேடம் தெரியும். நான் கூட உங்க பொண்ணு அமலா கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா தெரியாதனமா உங்களை பத்தி கேட்டுட்டேன். என்ன மேடம், உங்களை பத்தி விசாரிச்சதுக்கு அந்த பொண்ணு லோக்கல் லாங்குவேஜ்ல, நானே லோக்கலு, எனக்கே காது கூசுற அளவுக்கு உங்களை பத்தி கணப்பேடான்னு கேவலமா திட்டுது மேடம். நான் சொன்னேன், என்னம்மா அது, பெத்த அம்மா இப்படி சொல்லாமா? இப்பதான் ஆபரேஷன்லாம் ஆகி மறுஜன்மம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப முதல் பர்த்டே, அந்த பர்த்டே கூட நீ போகலையாம, இதெல்லாம் ஒரு மனசாட்சி உள்ள பொண்ணுக்கு நியாயமானு கேட்டேன். அதுக்கு ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போடா, நான் போக மாட்டேன், நீ யார் அதை கேட்கறதுக்குன்னு என்னையோ மரியாதை குறைவா பேசுதுமா. அதை விட இதை வேற சொல்லி பார்த்தேன். நாமா உன் புருஷன் கூட தகராறு பண்ணிக்கின்னு டைவர்ஸுக்காக கோர்ட்டு படி கூட மிதிச்ச. ஆனா அதே புருஷன் மகேஷ் கூட இப்ப இணக்கமா வாயற. உன்னை பெத்தெடுத்த அம்மா பிறந்ததுல உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. அந்த அம்மா கூட நீ இணக்கமா போக முடியாதான்னு கேட்டதுக்கு, இனிமே எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு இங்க வந்த உன்னையே வீட்டுக்குள்ள விட மாட்டேன், ஜாகிரதை அப்படின்னு கழுத்தை பிடிச்சி என்ன வெளியே துரத்தாத குறையா துரத்திடுச்சுமா அந்த பொண்ணு. சே என்னமா பொண்ணுது? அந்த பொண்ணுக்காக நீ எவ்வளவு செஞ்சுக்கிறீங்க? இவ்வளவு அந்த பொண்ணு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இதே ஷாலினி பொண்ணை கொலை பண்ண கூட நீங்க ட்ரை பண்ணீங்கல்ல. அத்தை கூட அந்த பொண்ணு கிட்ட சொன்னம்மா, அதுக்கு அது என்ன தெரியுமா சொல்லுது? அந்த ஷாலினி பொண்ணு தான் என்ன சாவலையே அப்படின்னு சொல்லுதுமா. அது சே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுதுமா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே கழுத்தை நெரிச்சு உங்க பொண்ணு அமலாவை கொலை பண்ணிருப்பேன். ஆனா பழி உங்க மேல ஊந்து நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க டென்ஷன்ல தான் பண்ணாம அப்படியே விட்டு வந்துட்டேன். நான் தான் சத்யசீலன், அவ மனசுல விஷத்தை விதைச்சிட்டேன். என்ன பண்றது? அட நீங்க ஏம்மா கவலைப்படுறீங்க? அந்த பொண்ணு இல்லனா போகுது மண்ணு. இத பாருங்க, வருது மகாலட்சுமி மாதிரி. இனிமே இதுதாங்க உங்க பொண்ணு. பொண்ணு புள்ள எல்லாமே சகலமும் இனிமே உங்களுக்கு இவதான். பாருங்க பாக்குறதுக்கு உங்களை அப்படியே உரிச்சு வச்சுக்குது. நீங்க பெத்த பொண்ணு மாதிரியே இருக்குது. கொடுங்கண்ணே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நானும் ஷாலினி இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆஹா, இப்பதாம்மா மனசுக்கு ஜில்லுன்னு இது. அது கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாதால டச் விட்டு போச்சா. இனிமேதான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். அது இன்னைக்கு வேலை கரெக்டா ஆரம்பிச்சுக்கிறேன், சக்சஸ்ஃபுல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். நீங்க நல்லா இருங்க. வரேன் கண்ணு. அம்மாவை ஜாகிரதையா பாத்துக்கண்ணா. வரேன் மேடம். வாங்க.